எல்லோருக்கும் வணக்கம். நான் ஈரோட்லேருந்து அட்வொகேட் செந்தில்குமார் இந்த பதிவை உங்களுக்காக போடுறேன். லைஃப்பில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் 4 விஷயங்கள் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று நம்மளோட பலம், நம்மளோட பலவீனம், நமக்கான வாய்ப்பு, நமக்கான அச்சுறுத்தல். இது 4 தான் தீர்மானிக்கும். அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸு. எப்பயுமே நம்மளோட பலம் என்ன, நம்மளோட ஆபனட்டோட பலம் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, ஆபனட்டோட வீக்னஸ் என்ன, நமக்கான வாய்ப்புகள் என்ன, அடுத்தவர்களுக்கான வாய்ப்பு என்ன, நமக்கான த்ரெட்ஸ் என்ன, அச்சுறுத்தல் என்ன, என்னோட ஆபனட்டுக்கான அச்சுறுத்தல் என்ன. இந்த 4 விஷயத்த 8 ஏங்கிளில் அனலைஸ் பண்ணி, நமக்கான 4 ஏங்கிள், நம்மளோட ஆபனட்டுக்கான 4 ஏங்கிளில் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஈவெண்ட்டை முயற்சி பண்ணிங்கனாலும் உங்களோட கோலில் 100% சக்ஸஸ் ஆகலாம். ஆல்ரெடி 80-20 ஒரு ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தேன். அதாவது நம்ம லைஃப்பில் 10 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் உங்கள் லைஃபுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க 2 பேரை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி உங்களை 2 பேர் தான் உங்களை துன்பம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த 2 பேரை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 80% துன்பத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதை 80-20 ரேஷியோ பற்றி ஒரு லென்த்தான வீடியோவே போட்டிருக்கேன். இதுவுமே ஃபாரின்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஸ்வாட்டோ அனலைஸ் அப்படிம்பாங்க. மேனேஜ்மெண்ட்டில் இது கேட்கப்படாத கேள்வியே இல்லை. கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில், காமர்ஸில் இது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. இதை லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.